முதலாம் அதிகாரத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுது. ரெண்டாவது வார்த்தையில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறோம். இதுக்கு இடையில என்ன நடந்ததுங்கிறத அன்னைக்கு நம்ம செய்தியாக பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு சகோதரன் கேட்டதுனால இந்த செய்தி நான் இதுக்கு முன்னாலே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டவங்க நல்லது, கேட்காதவங்க இன்னைக்கு அதை நம்ம கேட்டப்பாங்க. இப்போ இங்கே வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் in the beginning God created heaven and earth. இதுதானே ஆதியிலே அப்படின்னா ஆரம்பத்தில், இந்த பிகினிங் ஆரம்பத்தில். அதுக்கு எத்தனை வருஷங்கிறது கிடையாது. பொதுவாக 6000 வருஷம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. ப்ராஃபட் அதை மறுதளிக்கிறார். ஆதியிலே எப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிகினிங் நமக்கு தெரியாது. அது லட்சக்கணக்கான வருஷங்களாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிகினிங் ஆதியிலே, அவ்வளவுதான். அப்போ நம்ம இதுக்கு கால வரையறை கொடுக்க முடியாது. இந்த பிகினிங் God created heaven and earth. God அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் படி God is a spirit, அது ஒன்று. இன்னொன்று God is a worshipable object, தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவன் என்றால் தொழுகைக்கு உரியவன். மனிதர்களை விரும்பினால், அதாவது இந்த God என்ற ஆங்கில வார்த்தைக்கு மனிதர்கள் விரும்பினால் யாரையும் நீங்க என்ன செய்யலாமா, கடவுளாக்கி கொள்ளலாம். இன்னைக்கு மனிதர்கள் அவங்களுடைய விருப்பப்படியெல்லாம் கடவுள்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அதுக்கு தேவன் என்று கடவுள் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க, அதை வணங்குகிறார்கள் பாருங்க. ஆனா பைபிள் படி காட் அப்படிங்கிறதுக்கு தேவன் ஆவியா இருக்கிறார். God is a spirit அப்படிதான் இருக்கு பைபிள். தீர்க்கதரிசியில God என்ற வார்த்தைக்கு worshipable object, அல்லது தமிழ்ல சொல்ல போனா தொழுகைக்கு உரியவர். அப்போ இவர் தேவனா ஆக வேண்டுமானால் முதல்ல அவரை தொழுது கொள்வதற்கு யாராவது வேண்டும். தொழுது கொள்வதற்கு அங்கு யாரும் இல்லை என்றால் அவர் தேவனாக முடியாது. யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, யோவான் ஜான் first chapter அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை அப்படிங்கறத கிரேக்ல லோகாஸ் என்று சொல்லுகிறார்களாம். லோகாஸ், லோகாஸ் அப்படின்னா இரண்டாம் தலைக்கு மேல பார்க்கணும், அக்னிஸ்தம்பம், அது லோகாஸ். நம்ம தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. வார்த்தைக்கும் லோகாஸுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். அந்த லோகாஸ் அப்படிங்கிறத வார்த்தையை மாற்றிருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லோகாஸ் அப்படிங்கிறது பாருங்க, முதல்ல தேவன் தேவனாகவே இல்லை. ஏனென்றால் தொழுது கொள்வதற்கு யாரும் இல்லை. இப்போ ஒருவன் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் ஒரு ஆவியை நீங்கள் எப்படி தொழுது கொள்ள முடியும்? நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாத வெற்றிடமா இருக்கு, சரிதானே? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். இந்த ஆவிக்கு ரூபம் கிடையாது. நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறேன். அப்போ நீங்க தேவனை காண முடியாது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதே இல்லை, சரிதானே? அப்போ ஏசாயா கண்டான, யாரை கண்டான்? ஆதாம் யாரோடு பேசிக் கொண்டிருந்தான்? எத்தனை தீர்க்கதரிசிகள்? எசேக்கியேல் கண்டான, யாரை கண்டான்? ஆகவே தேவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்வது இன்னொரு காரியம். ஆனால் அதற்கு முன்பாக அவர் தேவனாக வேண்டுமானால் அவரை தொழுது கொள்ள யாராவது அங்க வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, லோகாஸ். லோகாஸ் அக்னிஸ்தம்பம். அக்னிஸ்தம்பத்துக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன்.
மோசேக்கு அக்னி ஸ்தம்பத்துல தரிசனமானார். மோசே கிட்ட போகும்போது அக்னிக்கிலிருந்து கர்த்தர் பேசினார்னு பைபிள் சொல்லுது. அப்ப கர்த்தர் எங்க மறைந்திருந்தார்? அக்னிக்குள்ளே மறைந்திருந்தார். இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டும், தேவன் கர்த்தர் ரெண்டு வார்த்தை. தேவனை ஒருவன் ஒருவரும் கண்டதில்லை, ஆனால் கர்த்தரை என் கண்கள் கண்டதே அப்படி பைபிள் வசனம் இருக்கு. அவர் கர்த்தராய் வரும்பொழுது நீங்கள் காண முடியும், அவர் தேவனாய் இருக்கும்போது அவரை காண முடியாது. பாருங்க, வார்த்தை அறிந்த தேவன் வார்த்தை ஆவதற்கு முன்பாக என்னவா இருந்தார்? நீங்க யோசிக்கணும் இல்லையா? அவர் வார்த்தை லோகாஸ் ஆனார். அதுக்கு முன்பு அவர் என்னவா இருந்தார்? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதாவது தாட்ஸ் அப்படிங்கிறார். அவருடைய சிந்தையில் இருந்தார். சிந்தை வெளிப்படுவதே வார்த்தையாகும். தேவ சிந்தையில் வெளிப்பட்டதே இந்த லோகாஸ். பாருங்க, தேவ சிந்தை. அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா தேவன் உலகம் முழுவதையும் நிரப்பக்கூடிய ஆவியா இருந்தார். அதுக்கு தீர்க்கதரிசி ஸ்பேஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். உலகம் முழுக்க ஒரே ஸ்பேஸா இருக்கு. தேவனாகவே இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கு இல்லையா? ஸ்பேஸ்ல யாரும் இல்லை, யாரும் அவனை பார்க்க முடியாது, அல்லது ஒண்ணுமே அங்க இல்லை. அப்படி இருக்கும்போது தேவன் என்னவா இருக்கிறார்? God is omnipresent. தேவன் சர்வ வியாபி சொல்லுவாங்கல்ல. தூணில் இருக்கிறார், தூணில் இருக்கிற பலப்படி சொல்லுவாங்க. பாருங்க, அந்த ஸ்டேஜ் வேற. நல்ல கவனிங்க, தேவனுக்கு அநேக ஸ்டேஜஸ் இருக்கு, தேவனுக்கு அநேக டைட்டில்ஸ் இருக்கு, தேவனுக்கு அநேக ஆபீசஸ் இருக்கு. இதை நீங்க சரியா பொறுத்தல குழப்பமாகும். பாருங்க, அப்போ ஒரு சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். இப்போ இந்த சர்வ வியாபியாகிய எங்கும் வியாபித்திருக்கிற இந்த ஆவியாகிய தேவன் என்ன செய்கிறார்? தன்னை தானே லோகாஸாக மாற்றிக் கொள்கிறார். இவர் லோகாஸாக தன்னை தான் மாற்றிக் கொள்ளும் பொழுது அக்கினிக்குள்ளாக தான் வாசம் செய்யும்படியாய் அக்கினி ஸ்தம்பத்திலே உலாவுகிறார். இதுதான் லோகாஸ். புரியுதா? இப்போ தீர்க்கதரிசி டைம்ல இந்த அக்கினி ஸ்தம்பம் இருந்தது இல்ல, பைபிள்ல நிறைய இடத்துல அக்கினி ஸ்தம்பம் வருது பாருங்க. ஆனா பாருங்க, இது இன்னொரு காரியத்தை ப்ராஃபட் பேசுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 சரீரம் இருக்கிறான். ஒன்று பிசிக்கல் பாடி, ரெண்டாவது தியோபனி பாடி, மூணாவது குளோரிஃபைடு பாடி. இதே மாதிரி தேவனுக்கும் 3 சரீரம் இருக்கலாம். அவர் பிசிக்கல் பாடியில பூமியில வந்தார், அதுக்கு முன்பு அவர் தியோபனி பாடியில இருந்தார், அதற்கு முன்பு குளோரிஃபைடு பாடியில இருந்தார். குளோரிஃபைடு பாடியில அவர் அக்னிக்குள் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம் குளோரிஃபைடு பாடியில இருந்து நேரா தாய் தகப்பன் மூலமாக இந்த மாமிச சரீரத்தில் வந்து விட்டோம். ஆனால் இயேசுவோ முதல்ல மகிமையின் சரீரத்தில் இருந்தவர், அதுக்கப்புறம் தியோபனியில வந்து தியோபனியில இருந்து மாமிச சரீரத்தில் வந்தார் அப்படின்னு ப்ராஃபட் பேசுறாரு. இது எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு செய்தி இருக்கு. என் செய்திக்கு நல்ல பேரு யார் இந்த மெல்கிதேசே அந்த செய்தியில பேசுறாரு. சரி, அப்போ இந்த லோகாஸ் அவர் உருவான பிறகு அவர் தேவனாக வேண்டும் என்றால் அங்கே யார் வேணும்? அவரை தொழுது கொள்வதற்கு யாராவது வேண்டும். முதல் தேவனை தொழுது கொள்வது யார்? முதலாக தேவனை தொழுது கொண்டது யார்? தூதர்கள். ஆமென். தூதர்கள். படிய யோபு 38ஆம் அதிகாரம் 4 இருந்து படிங்க. பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவே. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதிலே நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதில் போடப்பட்டது? அதில் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கொம்பிருத்தார்கள். தேவபுத்திரர் எல்லோரும் கொம்பிருத்தார்களே. அங்க தேவபுத்திரர்
இதா அப்ப மனுஷர்கள் இல்லை. அப்ப ஆண்டவர் முதல்ல எதை சிருஷ்டித்தாரு? தேவதூதர்களை சிருஷ்டித்தார். இந்த தேவதூதர்களை சிருஷ்டித்து தேவன் தேவதூதர்கள் தன்னை வணங்கும்படி செய்தார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஆதாரம் வேணும்னா எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனம். ஹீப்ரு 1st chapter verse 6. வேதம் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்ய போது அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இது யாரு? இயேசு இல்ல, கிறிஸ்து. புரியுதா? இயேசு புதிய ஏற்பாட்டில் வராரு. தன்னுடைய முதற் பேரானவரை பிரவேசிக்க செய்த பொழுது என்ன செய்தாரு? தேவதூதர் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளும்படியாக சொன்னார். அல்லேலூயா. அப்ப தேவதூதர்கள் தொழுது கொள்ளும் பொழுது அவர் தேவனானார். சரிதானே? டீச்சர் ஆயிட்டீங்க, பள்ளிக்கூடத்துல போய் படிக்க சொல்லி கொடுக்க போனோம் டீச்சர். ஸ்டூடெண்ட் இருந்தா தானே டீச்சர், விசுவாசி இருந்தா தானே மேய்ப்பர். விசுவாசி இல்லைன்னா எப்படி மேய்ப்பராக முடியும்? பிள்ளைகள் இருந்தா தானே அப்பா அம்மா. பிள்ளைகள் இல்லைன்னா அப்பா அம்மான்னு யாருக்கு கூப்பிட முடியும்? தேவன் எல்லாவற்றையும் அவ்வளவு ஞானமாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப நமக்கு பார்க்கிறோம், ஆதியிலே அதுக்கு டைம் பவுண்ட் கிடையாது. தேவன் தொழுகைக்குரியவர். முதலாவது தேவதூதர்களை சிருஷ்டித்து தேவதூதர்கள் எல்லோரும் என்ன செய்தாரு? தன்னை வணங்கும்படியாக செய்தார். ஆகவே அவர்கள் வணங்கும்படியாக இவர் என்ன செய்தாரு? ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே தன்னைத்தான் சிருஷ்டித்து என்ன செய்தாரு? அக்னி ஸ்தம்பத்துக்கு, அதாவது லோகாஸாக வெளிப்பட்டார். இந்த லோகாஸாக வெளிப்பட்ட பிறகு எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அங்க ஒண்ணு எல்லாம் பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்த என்ன சொல்லுது பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும், இந்த இடத்துல இங்கிலீஷ்ல என்ன முதல் வசனம் படிக்க பார்க்கலாம். In the beginning God created the heaven. சரி, हिंदी आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की. आकाश सिंगुलरல தான் இருக்கு. ஆனா एक्चुअली அது சிங்குலர்ல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 3 பாஷையில அப்படியே இருக்கு. இப்போ ஒரு வசனம் படிங்க எனக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தை ஒரு வானத்தை மட்டும் சிருஷ்டித்திருந்தா அவர் எப்படி வானங்களுக்கு மேலே ஏறினாரு? ஆகவே தேவன் ஆதியிலே வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானங்கும் போது 7 வானத்தை குறித்து ப்ராப்பர்ட்டி பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். இயேசு 6வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரிதானே? அதுல வானத்துக்கு இன்னொரு பாஷையில சொல்ல போனா பரிமாணங்கள், டைமென்ஷன் இங்கிலீஷ்ல. இந்த பரிமாணங்கள் சொல்லும் போது நாம 3 பரிமாணங்கள் ஜீவிக்கிறோம். அந்த பரிமாணங்கள், அதாவது வெளிச்சம், காற்று, ப்ராப்பர்ட்டி சொல்றாரு, எனக்கு ஞாபகம் இல்லை. 3 பரிமாணங்கள் நாம் ஜீவிக்கிறோம். 4வது பரிமாணம் சயின்ஸ். 5வது பரிமாணம் பாவிகள் இருக்கிற இடம். 6வது பரிமாணம் பரிசுத்தவான்கள் இளைப்பார்க்கிற ஸ்தலம். 7வது பரிமாணம் அக்னிக்குள் தேவன் வாசம் செய்கிற உன்னதம். அல்லேலூயா. அதனாலதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவார். இந்த உன்னதமான இடத்துக்கு தான் பிசாசு போக ஆசைப்பட்டான். எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டுச்சோ அதில் இருக்கு. ஒரு if you are housewife be happy. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு மனைவியார், அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், ஹவுஸ் ஒய்ஃப் தெரிஞ்சுள்ள தமிழ்ல, நீங்க ஒரு
ஒரு ஸ்திரியா இருந்தா அதுவே ஒரு ஊழியங்கிறாரு ப்ராப்பர்ட்டி. நீ ஒரு புருஷனுக்கு செய்கிற ஊழியம் தேவனுக்கு செய்கிற ஊழியம். புரியுதா? வரைக்கும் ப்ராப்பர்ட்டி செய்து போய் நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. உன் புருஷனுக்கு நீ செய்கிற ஊழியம் தேவனுக்கு செய்கிற ஊழியம். புருஷனுக்கு என்ன ஊழியம் செய்கிறாய்? துணி துவைச்சு கொடுப்பா, சோறு தூக்கி கொடுப்பா, அவனுக்கு பிள்ளைகளை பெற்றதை வளர்க்கிறாய். அல்லையா? அவர்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர வேண்டும். அது உன் மேல இருந்த கடமை. பைபிள் ப்ராப்பர்ட்டி பேசுறது எத்தனை புக்கில் இருக்கும், நிறைய புக் வருது. புக்கில் கூட அந்த மாதிரி பேசாட்டி கூட புதுசாக புக் வந்தது. ஒரு 4 புக் இருக்கு, கடைசியில் எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நமக்கு வானங்களையும் அதான் சரியான ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரிதானா? இப்போ தேவதூதர்கள் சிருஷ்டித்தார் சொன்னா, அதனால அவர் தேவனானா? சரியா? இப்போ அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், பூமியானது ஒளிமின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. ஏன்? நீதிமொழிகள் 3:11 நினைக்கிறேன், படிங்க. பிரசங்கி 3:11. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கிலீஷ்ல அவர் சகலத்தையும் ராபர்ட்னா நீதிமொழி. எக்லீசியஸ் chapter 3 verse 11. அவர் சகலத்தையும் அதிகத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனது காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பரிபூர்ணமானவர். அவர் செய்கிற, அவர் சிருஷ்டிக்கிற எல்லாமே பரிபூர்ணமானதா இருக்கும். குறை இருக்க அறகுறையா இருக்க காரணம் பிசாசு. தேவனுடைய வார்த்தையும் பரிபூர்ணமானது. தேவனும் பரிபூர்ணமானவர், அவருடைய கிரியைகளும் பரிபூர்ணமானது. ஆனா பிசாசு என்ன செய்கிறான்? அந்த மூல கிரியைக்கு மூல சிருஷ்டி அதை தாறுமாறாக்குகிறார். சாத்தான் எப்பவுமே கலப்படம் செய்கிறான். அவன் தேவன் போல நடிக்கிறான். அவன் விசுவாசியை போல பதுங்கி இருக்கிறான். சமயத்துல சரியான நேரத்துல அவன் விஷத்தை கலக்கிறான். இதான் உண்மை. பாருங்க, பிசாசானவன் தேவனை போல தன்னை காட்டிக் கொள்கிறவனா இருக்கிறான். நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க பைபிள் இருக்கு. அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து என்ன செய்வானா? தன்னைத்தானே மற்றவங்க வணங்கும்படியாக செய்கிறான். எப்போதுமே பிசாசுக்கு ஒரு ஆசை, தேவனை வணங்குகிற மாதிரி ஜனங்கள் என்னையும் வணங்க வேண்டும். நமக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளை தூக்கி பேசணும், நம்மளை வசதி பேசணும் அப்படி நினைச்சிடாதீங்க. நம்மளை எவ்வளவு திட்டுறானோ அவ்வளவு நல்லது நினைங்க. அப்படின்னா நீங்க திருந்துவீங்க. உங்களை தூக்கி பேசுனா நீங்க ஏமாந்து போவீங்க. நம்ம இந்தியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாடுக்கு அப்புறம் ஜடாதியா. சாடுக்கு அப்புறம் ஜடாத்தின மரத்து மேல ஏத்துல என்னாவும் மரம் நொழிஞ்சு டமக்குன்னு விழுந்தும். அதுதான் அப்படி சொல்றது. பாருங்க, அன்பு திருத்தும் தன்மையுடையது. அன்பு கண்டிக்கும். அன்பு எதுவும் செய்து பரவாயில்ல சொல்ல, அன்பு கண்டிக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. இயேசு எந்த ஒரு இடத்திலையும் இந்த பூமியில இருக்கும்போது காம்ப்ரமைஸ் ஆகல. வேண்டாம், அவர் இயேசுடைய வாழ்க்கையை முழுசுமாக பாருங்க. அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். சரி, இருக்கட்டும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரியா? இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறபடி இங்க 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒளிமின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஏன் ஒளிமின்மையும் வெறுமையாச்சு? அதான் நம்ம கேள்வி. இதுக்குள்ள பதில் பைபிள்ல இருக்கு. அதான் நம்ம இப்போ தியானிக்க போறதான் முக்கியமான கட்டம். இப்போ படிங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2 இருந்து படிங்க. மனுபுத்திரனே, நீ இருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ இருதயம் மேட்டிமை கொண்டது. நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே
நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்துக் கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இறுதியாம் உன் செல்வத்தினால் வேற்றுமையாயிற்று. எப்போ மனுஷன் வேற்றுமையாக செல்வம் நிறைய வந்தான். அதனாலதான் தாவீது சொன்னான், ஆண்டவரே நான் ஐஸ்வரனாக்கி தேவன் யார் என்று எல்லாருக்கும் கருத்தரனாக்கி நாமத்தை நிந்திக்காத பிடிக்கும் என்ன அழகு இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க தந்தா போறோம் இல்லையா? அதுக்கு மேல தந்தா மேட்டிமை. அதான் அங்க பாருங்க, இந்த மேட்டிமை அப்படிங்கிறது ஒரு சாத்தானுடைய தன்மை. சாத்தான் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டானா அவன் மேட்டிமை. அவன் உலக இச்சையில விழுந்துருவான். அவன் உலக பண ஆசையில மாட்டிக்கிடுவான் இல்லையா? பைபிள் சொல்லுது 3 சீஸ் இந்த பூமிக்குரியது. அது என்ன? சரீரத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் தேவனால் உண்டானது அல்ல. இந்த 3 உலகத்தினால் உண்டானது. அதுக்கு அர்த்தம் உலகத்தில் உள்ள பிசாசினால் உண்டானது, இந்த உலகத்தின் அதிபதியினால் உண்டானது. ஆகவே இந்த 3க்கும் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவன் விழுந்து போகணும்னா 3 சீஸ் இருக்கு. ஒண்ணு பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை. தப்பா சொல்லுங்க, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை, மண்ணாசை. இந்த 3 வந்துட்டா போதும். இப்போ வேண்டவே வேண்டாம்னு சொல்ல வரல, நல்லா கவனிங்க. அதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தாரதை வச்சுக்கோங்க. தாவீதுக்கு கொடுத்துருந்தாருல, அரண்மனையில இருந்தான் சரிதானே? இதுக்கு அர்த்தம் இதுவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்ல வரல, தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. நமக்கு இருக்கிறது போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும். இப்ப இங்க பிசாசை பற்றி லூசிபர் பற்றி இங்க வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. அவன் தானியேலை பார்த்து நான் ஞானம் பார்த்தீங்களா? முதல்ல ஏவாளிட்ட போய் பைபிளை வியாக்கியானம் பண்ணுறது யாரு? இந்த வேதத்தையே பிரசங்கித்த முதல் பிரசங்கி யாருன்னு கேட்டா சர்ப்பம், பிசாசு. பிசாசு அதுவாக செய்ய முடியாது, அது ஒரு ஆவி, அதுக்கு சரீரம் கிடையாது. ஆகவே அது சர்ப்பத்துக்குள் போய் சர்ப்பத்தின் மூலமாக பேச வச்சது. பெந்தேகோஸ்தே நாளைக்கு பிறகு தேவனும் ஒரு ஆவியா இருக்கிறார். ஆகவே அவர் விசுவாசிகளுக்குள் வந்து, ஊழியக்காரனுக்குள் வந்து, தீர்க்கதரிசிக்குள் வந்து அவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 2 பவர் தான் பூமியில் இருக்கு. ஒன்று தேவனுடைய பவர், தேவனுடைய வல்லமை, இன்னொரு பிசாசுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை ஒரிஜினல் மூலம். பிசாசுக்கு வல்லமை கிடையாது. நல்ல கவனிங்க, பிசாசுக்கு வல்லமை கிடையாது. தேவனுடைய வல்லமையை தாறுமாறாக்கி அவனுக்கு உபயோகப்படுத்துகிறான். அவனுக்கு சொந்தமா வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சொந்தமா வல்லமை கிடையாது. பாருங்க, இப்போ இங்க லூசிபர் பற்றி இன்னும் என்ன சொல்லுது பாருங்க. அதுல தான் படிச்சவன் அதுல 13ல இருந்து 12ல இருந்து படிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்தான்? ஏதேனில் இருந்தான். இவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தான். அடுத்தல பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்து வச்சுக்காரு பாருங்க. யாரு? லூசிபருங்க. நான் பதில் சொல்லி உங்களுக்கு படிச்சுக்க பேரு லூசிபர். அதனாலதான் நாம யாரை என்ன செய்ய மாட்டோம், நகை நட்டு அதெல்லாம் விரும்பக்கூடாது. ப்ராப்பர்ட்டி அது சொல்றேன். அஞ்ஞானிகளுடைய பழக்கம் அது. அஞ்ஞானிகள் தன்னுடைய தெய்வங்களுக்கு என்ன செய்றாங்க, இதெல்லாம் போட்டு அலங்கரித்து அழகு பார்ப்பாங்க. ஆனால் அது நடக்காது, பேசாது. அது எல்லாம் போட்டு ஆகா
ஒவ்வொரு புகழ்ந்து கொள்வார்கள். வேதங்கள் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. எங்க தானியேல் நாட்களில் சரிதான நேபுகாத்நேச்சாருடைய நேச்சாருடைய மகன் செய்தாங்கள. அவர் செஞ்சதுனால அங்க ஒரு உறுப்பு கையுறுப்பு வந்து எழுதுச்சு. என்ன எழுதுச்சு? மேனே மேனே தெக்கேல் உபாசின். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ தராசில நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். சரிதானே? நல்லா கவனிங்க. இப்போ இங்க நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தார். எல்லா விதமான ரத்தனங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அடுத்த சொல்லுது பாருங்க, நீ காப்பாற்று பரலோகம், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. கேரு அப்படின்னா செராபீம் அப்படிம்பாங்க. இதுதா இந்த 4 ஜீவன் இருக்கு பாருங்க. எசேக்கியேல்ல இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கும். 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்களும் என்ன செய்யுது? தேவனுடைய அந்த பலிபீடத்தை சுற்றி இருக்கு. இது இந்த 4ஐயும் செராபீம் அப்படிம்பாங்க. பாருங்க, எசேக்கியேல் 6ஆம் அதிகாரத்துல உசியா ராஜா மரிச்சு போனா, இப்போ ஏசாயா தேவனுடைய சமூகத்தை பார்க்கிறான். அவன் கண்ணு திறக்கப்பட்டது. அப்போ தேவனை பார்த்தப்பறம் அவன் தன்னை பார்க்கிறான். ஐயோ, நான் அசுத்த முதலுள்ள மனிதன். கர்த்தராகிய ராஜாவை, சேனைகள் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டது. அப்படி நாம பயந்து நடுங்குகிறான். அப்போ பைபிள் சொல்லுது, அங்கிருந்து ஒரு செராபி பறந்து வந்து அங்க பரலோக பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி துண்டை எடுத்த உதட்டை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். அப்படிதான் இருக்காங்க. அப்போ இந்த செராபி சாதாரண இல்லை. எத்தனையோ தூத வாக்கியங்கள் இருக்கு, அதுல இது ஹையஸ்ட். இப்ப இவனும் கேரு, இந்த கேரு பகுதியை சேர்ந்த ஒரு தூதன். இது இங்கிலீஷ்ல படிங்க எனக்கு. 14ஆம் வசனத்தை. So will I stretch out my hand upon them and make the land desolate, yeah, more desolate than the wilderness towards. Thou art the anointed cherub that covereth. Thou art the anointed cherub that covereth, and I have said thee so. சரியா? இப்ப அடுத்த சொல்லுது பாருங்க, தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உள்ள வைத்தேன், அக்கினிமயமான கருத்துக்கள் நடுவே உலாவினார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல், இவ தேவதூதன் சிருஷ்டிக்கப்பட்டவன். சரிதானா? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னை அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய். யாரு? இந்த லூசித் பாவம் செய்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆதாமுக்கு முன்பாக இந்த பூமியில ஏதேன் இருந்தது. அந்த ஏதேனில இந்த லூசிபரை ஆண்டவர் பாதுகாப்புக்காக வச்சிருந்தார். இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லப்போனா அவன் அமைச்சிருக்கார். ஒரு குட்டி தேவன் மாதிரி இந்த பூமியில ஃபுல் அதிகாரம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அதான் அங்க சொல்லுது, அவன் ஏதேனில் இருந்தவன். சரிதானா? அடுத்த என்ன சொல்லுது? நீ காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு. அதாவது பூமியை காப்பாற்றுப்பா அப்படின்னு பூமி அவன் கையில, அவன் பொறுப்புல கொடுத்துட்டு தேவன் பரலோகத்தில் வீட்டு இருந்தார். இவன் பூமியில எப்படி இவ்வளவு இருக்கிறான்? பூமியில அவன் இருக்கிறான். அப்பொழுது அவன் பாவம் செய்தான். இதுல அந்த விவரம் என்னன்னு இல்லை. வியாபாரத்தின் மிகுதியால் கொடுமை அதிகரித்து தான் இருக்கு. வேற ப்ராப்பர்ட்டி என்ன பேசுறது தெரியல பாருங்க. ஆனா இங்க அவன் ஏதோ பாவம் செய்தார் வேதம் சொல்லுது. சரியா? பாவம் என்பது அவிசுவாசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா விசுவாசம் மனுஷனுக்கு வருது, அங்க லூசிபருக்கு இல்லை. இப்போ அதுக்கு அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்க 12 இருந்து படிங்க.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. ஏசாயா 12th chapter 14th chapter verse 12 say. How art thou fallen from heaven, How art thou fallen from heaven, O Lucifer, O Lucifer, son of the morning. கேட்போம். ஓ லூசிஃபர். அவன் யாரு? லூசிஃபர். சரியா? அதனால தான் நான் சொன்னேன், அவன் ஒரு கேரு, அவன் ஏதேனில் இருந்தவன், அவன் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்தான், அவன் பேரு லூசிஃபர். ஆகவே இந்த லூசிஃபர் படிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அதிகாலையின் மகனாகிய பாருங்க, அவங்க என்ன பேர் பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இயேசுக்கு என்ன பேரு? மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம். இவனுக்கும் மார்னிங் ஸ்டார். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை நிலையில வச்சிருந்தார். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, அதாவது பரலோகத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தேசங்களை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ நீ வெட்டப்பட்டாயே. தரையிலே விட வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன். என்னன்னா, நான் வானத்திற்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். பாத்தீங்களா, நட்சத்திரங்கள் தான் தூதர்கள். தேவனுடைய தூதர்களுக்கு மேலாக இவன் ஒரு தூதன், இவன் கேரு. இவன் என்ன சொல்றா, எல்லா தூதர்களுக்கும் மேலாக நான் என்ன செய்யணும்? சிங்காசனத்தை வைக்கணும். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டம். வடபுறத்தில் ஆராதனை கூட்டம் இருந்தா உங்களுக்கு பரலோகத்தில் ஆராதனை நடக்கிற இடம் அது வடபுறத்தில் இருந்தே வேதம் சொல்லுது. அங்க தேவதூதர்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தி விசேஷம் 5 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு கீழே வரும்போது there was very big revival. ப்ராஃபட் பேசுற 2 நாளைக்கு முன்னாடி படிச்சேன், இங்கிலீஷ்ல அவர் பேசுற. there was பயங்கரமான ஒரு ரிவைவல். அங்கே சத்தம் என்ன வருதுங்க, நீ எங்களை, அதாவது வானத்திலும் வானத்திலும் பூமியின் கீழும் எந்த மனுஷனும் இல்லை, ஆனால் நீ ஜெயம் கொண்டிருக்கிறீர், பூமியில் நாங்கள் போய் அரசாடுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். அங்க பெரிய ரிவைவல், அங்க ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டுங்கிறாரு தீர்க்கதரிசி. ஒரு ஜூபிலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ற பாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு ஜூபிலி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ அப்போ இங்க இந்த தேவதூதன் இவனை வச்சிருக்கிறார். இவன் என்ன செய்யறான், அந்த தூதர்கள் இருக்காங்களே, அதாவது தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இல்லையா, தூதர்களே அநேக வெரைட்டிஸ் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் மேல நான் உட்காரணும், தேவன் கூட நான் ஆராதிக்கப்படணும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏறக்குறைய இன்று லூசிபர் பிசாசானவன் தேவனை போல ஆராதிக்கப்படுகிறார். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இயேசு பூமியில் இருந்த பொழுது அவர் தேவகுமாரன், தேவபுத்திரன், அவர் பூமியிலே இருந்தார். அப்பொழுது பிசாசானவன் யூதர்கள் மத்தியில் இருந்து கொண்டு ஆசாரியர்களையும் வேதபாரகர்களையும் மூப்பர்களையும் அபிஷேகித்து அவர்களுக்குள் தான் ஜீவித்துக் கொண்டு மேசியா வர வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் இது மேசியா அல்ல என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தான், பின்னோக்கி நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்படியாக அவருடைய கவனத்தை திருப்பினான். அவர்களால் இவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு செய்த எல்லா காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டவைதான். அதே போல இன்றும் ஸ்தாபனங்களுக்குள்ளாக பிசாசானவன் இருந்து கொண்டு இந்த கடைசி கால செய்தி இது சரியல்ல, அவருக்கு 2 மனைவி, அவர் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணினார், அவரு அப்படி ஏதாவது ஒன்று அவரு மருத்துவ பிறகு ஆபரேஷன் பண்ணும்போது அவர் குடல்ல சாராயம் இருந்தது, இப்படிலாம் பேசினாங்க. இப்படிலாம் சொல்லி
இன்ட்ரெஸ்ட் அது அவனுடைய அது ப்ராஃபிட் எப்படி பேசுறார், அவனுடைய ஒரே நோக்கம் அந்த நேரத்தில் எந்த வாட்கள் நிறைவேறுகிறதோ அதிலிருந்து உங்களை கவனத்தை திசை திருப்புவது. தட்ஸ் ஆல். வேற அவன் செய்ய போறது இல்லை. பிசாசு ரஷ்யாவிலிருந்து வரப்போறது இல்லை, கம்யூனிஸ்ட் நாட்டிலிருந்து வரப்போறது இல்லை. பிசாசு மதத்திலிருந்து எழுப்புவான். பிசாசு மத சம்பந்தமானவன், பிசாசு பக்தி உள்ளவன். அவன் செய்த ஒரே காரியம் அந்தந்த காலத்தில் வெளிப்பட்ட வார்த்தையிலிருந்து ஜனங்கள் கவனத்தை வேறு திசைக்கு திருப்ப விடுகிறான். ஆகவே ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதனால செய்தியில் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர. சரி, இப்போ நம்ம படிச்சோமே, தொடர்ந்து படிக்கலாம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதங்களில் ஏறுவேன். பார்த்தீங்களா, இந்த உன்னதம் என்னது? நான் முதல்ல சொன்னேன், உன்னதத்தில் யார் இருக்கா பாருங்க. பரணம் 6ஆம் ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிதானே? ஆனவரம் தானே? அவர் அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் விசுவாசிகளை சந்திக்கிறார். சந்திச்ச போது அவர் அங்க சொல்ல அநேகர் அங்க இருந்தாங்க. அங்க பகலும் இல்லை இரவும் இல்லை, எப்பவும் வெளிச்சம், எப்பவும் சந்தோஷம். சரிதானே? இப்ப அங்க இருக்கவங்க கிட்ட இவர் கேட்கிற, நான் இயேசுவை பார்க்கணும். அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, அவரு இன்னும் உயரத்தில் இருக்கிறார், அவர் ஒரு நாள் இறங்கி வருவார். அப்போ நாங்களும் பூமிக்கு போவோம், அதற்காக காத்திருக்கிறோம். நாம சரீரத்தில் காத்திருக்கிறோம், மரித்தவர்கள் பரதேசிகள் காத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு காரியம் முக்கியமானது என்னன்னா, பரலோகத்துல ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தில் நமக்கு பந்தி பேச ஒரு மீடியேட்டர் வேணும். அந்த மீடியேட்டர், அந்த பரிந்து பேசுற அந்த ஊழியத்தில் இப்ப அவர் நிலைச்சிருக்கிறார். அவருக்கு வர முடியாது. அவர் பரிந்து பேசும் ஸ்தானத்தை விட்டு வந்து விட்டார் என்றால் அப்ப என்ன ஆகும்? பரதேசில் இருக்கிற அந்த, அதாவது பரதேசில் இருக்கிற ஆத்துமாக்கள் அவங்க என்ன செய்வாங்க? முதல்ல அவரோடு கூட கீழே வருவாங்க. வந்து என்ன ஆகும்? அவர் சத்தம் கொடுக்கும் போது மரித்த அவர்களுடைய சொந்த சரீரங்களை உயிரோடு எழுப்பி அந்த சரீரத்தில் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு ப்ராஃபிட் பேசுறேன். அப்படி நம்ம பார்ப்போம். அடுத்தல எக்காலம் துணிக்குமா? அப்படி எல்லாரும் ஒன்னா நிச்சயமா மேலே போறோம். அல்லேலூயா. பாருங்க, அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இப்ப அவர் அந்த பலிபீடத்தில் இருக்கிறார், உன்னதத்துல மகிமையில் இருக்கிறார். அது வேற, அவரே தான் நான் முதலே சொன்ன அக்கினியில் வாசம் செய்கிற தேவன். இதை நீங்க பார்க்கணும்னா எசேக்கியேல் முதல்ல படிங்க. எப்படி அந்த மேகம் அவரை எப்படி அந்த 7 வகையான வெளிச்சம் வானவில் வெளிச்சம் அது எப்படி அவர் அதுக்குள்ள தன்னை மனுஷகுமாராக மறைத்து கொண்டிருந்தார்கள். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் அதை பற்றி எழுதுறார். இப்ப கவனிங்க, படிமாட்டல மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய் என்று யார்கிட்டையும் சொல்லல, தங்க இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். நிறைய இருதயத்துல பாஸ்டர் பேசுவாங்க. நானும் பேசியிருக்கேன், நானும் விசுவாசம் யோசிப்பேன். 11 மணிக்கு வர பாதி வயிறு சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு 3 மணிக்கு விடுறாரு. பிள்ளைலாம் ஓடி போய் நிச்சயம் வடப்பாவு திங்க ஓடும். ஆனால் அப்படியே அந்த வேலை கற்றுக்கிட்டோம். சாதாரணமாக நினைக்காதீங்க பாருங்க. அதாவது அந்த அது எங்கள் ஒரு நேரம் சண்டே எங்கள் வீட்டில் ஒரு நாள் சமையல் இருக்கு. ஒவ்வொரு சண்டே எழுது உபவாசம் உபவாசம் உபவாசம். அது ஒரு சீசன். இப்போ அப்படி இல்லை பாருங்க. தேவனோட ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி எப்பவுமே என்ன செய்வாங்க, உள்ள இருந்து நினைப்பாங்க பாஸ்டர் என்ன இதை மாதிரி தான் அவனும் நினைச்சாலும் ஆண்டவர் பார்க்க. நீங்க நினைக்கிறது ஆண்டவருக்கு புரிய மாதிரி தான் ஒன்றும் இல்லை. ஓவரா போச்சுன்னா ஆண்டவருக்கு நியாயத்தை புரிஞ்சுடுவார் இல்லையா? அது மாதிரி பாஸ்டர் இருந்து பார்த்துட்டு அவன் அப்படி இவருக்கு நினைக்கப்படாது. நியூட்ரல் இருக்கும். பாஸ்டர் எந்த சைடும் ஆகக்கூடாது. அல்லையா? விசுவாசத்துக்கு மேல ஒரு கண்டல் உருவாகக்கூடாது.
பாஸ்டருக்கு கண்ணல் உருவாச்சுன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நல்ல கவனிங்க, ஒருவருக்கு ஒரு கண்ணல் இருக்க முடியாது. கண்ணல் இருந்தாலே ஒரு மனம் இருக்காது. ஒரு கண்ணல் இருந்தனாக்க உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவீங்க, கெட்டு பிடிப்பீங்க, முத்தம் பிடிப்பீங்க, அதெல்லாம் வேற. ஆனால் கண்ணல் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். அதனால உங்க இருதயம் ஒன்று சேராது. புரியுதா? இருதயம் ஒன்று சேரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனம் வராது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரே மனுஷல வரணும், ஒரே இதயத்துல வரணும். அது பரிசுத்த ஆவியானவர் செய்யணும். சரி பாருங்க, இப்போ உன்னதத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்துல நினைச்சான். இதுதான் விஷயமே. தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருப்புள்ளதும். படிங்க எபிரேயர் 4:12. ஹீப்ரு சார்வாத்தியார் வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தையும் கருப்பானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஏமாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க இருதயத்தில் நினைக்கலாம், பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுக்கு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே அந்த வார்த்தை அவர் அங்க உன்னதத்திலிருந்து பார்க்கும்போது எல்லா பரிமாணமும் அவர் பார்க்க முடியும். அல்லேலூயா. எதுவுமே தப்ப முடியும். சரி, இப்போ பாருங்க, இப்படி அவன் ஆசைப்பட்டதுனால அவன் ஒரு சிருஷ்டி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தேவனுக்கு சமம் இல்லை. தேவன் சிருஷ்டிகர், நாம் தேவனுடைய சிருஷ்டிகர். இந்த மனசுல வச்சுக்க. தேவனுடைய ஸ்தானத்துக்கு நம்மளை வசத்த முடியாது. சிருஷ்டிகரும் சிருஷ்டியும் ஏறக்குறைய பிறகு ஒரே மாதிரி இருந்தாலும் சிருஷ்டிகர் தான். சிருஷ்டி தான். அம்மா மனைவி நிறைய படிச்சிருக்காங்க, டீச்சர் வேலை செய்தாங்க, ஆஃபீஸில் வேலை செய்தாங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி தான். புரியுதா? உங்கள் ஸ்தானம் அதுதான். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க நல்லது தான், சொல்ல வரல. ஆனால் வேதத்தின்படி உங்கள் ஸ்தானம் அதுதான். புருஷனுக்கு மேலே நீங்கள் வசத்த முடியாது. அதே மாதிரி புருஷனே நீ உன் மனைவி என்ன செய்யணும்? பைபிள் வசனம் இருக்குங்க, புருஷன் மனைவியை நேசிக்கணுமா. பொண்டாட்டி புருஷனை நேசிக்க வசனம் இல்லை, புருஷன்கிட்ட பயபக்தியா இருக்கிற வசனம் இருக்கு. எப்படி பாருங்க. சரி, அடுத்த பாயிண்ட் போவோம். இவன் இப்படி நினைச்சதுனால, அதாவது தேவனுக்கு சமமாக நினைச்சதுனால அவர் என்ன செய்தாரு? நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு நீ அகதமான பாதாளம். அகாதமான பாதாளம். பாதாளத்துல 4 பாதாளம் இருக்கு. மனுஷன் இருக்கிற பாதாளம் வேற, இந்த தூதர்கள் இருக்கிற பாதாளம் வேற தான் அகாத பாதாளம். இந்த பாதாளத்துல அவர் தள்ளிட்டார். அப்படிதானே? இந்த லூசிஃபரை இவன் என்ன செய்யறான்? அவன் நல்ல கவனிங்க, கொஞ்சம் வேகமா போவோம், நேராவது. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் ஒத்தையில செய்யல, அவன் மனசுக்குள்ள இது இருந்தது, நாமளும் தேவனுக்கு ஒப்பாகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டத்தையே சேர்த்துட்டான். சேர்த்துக்கிட்டு என்ன செய்யறான் பாருங்க. இப்ப படிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 இருந்து படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. முதல் யுத்தம் எங்க உண்டாயிற்று? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் லூசிபரோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பாருங்க, அவங்க யுத்தம் பண்ணி பார்த்தாங்க, ஜெயிக்க முடியல. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு இடம் வானத்துல வச்சிருந்தாரு பரலோகத்துல. அந்த இடத்தையும் என்ன செய்தார்? ஆண்டவர் எடுத்துட்டாரு. அதாவது எப்படி சொல்லாத, அவங்க அவனை காலி அங்கிருந்து காலி பண்ணிட்டாரு. கேள்விங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கு
சாத்தான் என்று சொல்லப்பட்ட சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம். போதும் அவன் மட்டும் தள்ளப்படல, அவனோடு ஒரு பெரும் கூட்டமே பூமியில தள்ளப்பட்டது. அவர்கள் தான் 33 கோடி தேவர்கள். இன்னைக்கு உலகமானவங்களும் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பைபிள் வந்ததுங்க. சாத்தான் வெளியேருந்து எதையுமே கொண்டு வரல. அவன் இங்கேருந்து ஒன்றை எடுத்து அதுக்கு தன் சொந்த கருத்தை பொருத்தி அதுக்கு கண்டு மூக்கு வாய் எல்லாம் வச்சு அப்படியே கொண்டு ஒரு இதை நிறுத்திடுறான். ஜனங்களை வஞ்சிக்கப்படுகிறார்கள். காரணம் அவர்கள் வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாததினால். நீங்கள் நேராக பைபிளை பிடிச்சி எனக்கு வார்த்தை தெரியும்னு சொல்ல முடியாது. நீங்கள் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் வார்த்தைகளை போனோம். பவுல் காலத்தில் தீர்க்கதரிசி பவுல் செய்தி மூலமாக தான் அதை கண்டு கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம பிரணாமணி செய்தியில் இருக்கிற அந்த செய்தி மூலமாக தான் வேதத்தை கண்டுகிட்டோம். நேரடியாக நீங்கள் வேதத்தில் போக முடியாது. ஒரு சின்ன வேதத்தில் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது அப்படின்னா அந்த வெளிப்பாடு சரியா தவறா என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டுமானால் அதை கொண்டு தீர்க்கதரிசி செய்தியோடு இணைத்து பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 ஆதாரம் வேண்டும். 2-3 ஆதாரம் இல்லாமல் காரியம் நிலைவரப்படாது. அதே மாதிரி தீர்க்க செய்தி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிட்டு, ரொம்ப சந்தோஷம். அது சரியா தவறா என்று எப்படி கண்டுபிடிப்பது? அந்த வெளிப்பாட்டை அப்படியே வேதத்தில் கொண்டு வந்து வேதத்திலே அது பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும். அது வேதத்தில் பொருந்துமானால் எடுத்துக்கொள்ளலாம். அது வேதத்தில் பொருந்தவில்லையானால் அது வெளிப்பாடு இல்லை, உன்னுடைய கற்பனை. கற்பனை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதத்தில் வசனம். ஆகவே நம்ம கற்பனை செய்யக்கூடாது. ப்ராப்பர்ட் ஒரு இடத்துல பேசணும்னு சொல்றாரு, டோன்ட் இன்ஜெக்ட் யுவர் ஓன் ஐடியா. வார்த்தைகளை என்ன செய்யற, ஒரு சொந்த எண்ணத்தை நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிற. சரி, அடுத்தால பாருங்க, இப்ப என்னாச்சுங்க, இவ்வளவு பேர் விழுந்துட்டாங்க, எல்லாத்தையும் பூமியில தள்ளிட்டாங்க. இப்ப இவங்க பூமியில விழுந்த வேகத்துல என்னாச்சு தெரியுமா? இப்ப நம்ம எது பிடிச்சோம், 12-7 பிடிச்சோமோ பாருங்க. இவங்க விழுந்த வேகத்துல இன்னொரு பாடல் கதை படிச்சிருக்கேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23 இருந்து படிக்க. பூமியை பார்த்தேன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியை பார்த்தேன் ஒழுங்கின்மையும். சரியா? பாருங்க, இந்த தீர்க்கதரிசி பார்க்கிறார் எரேமியா பூமி பாருங்க. ஆண்டவருக்கு எங்க உள்ளது எங்க காமிக்கிறார் பாருங்க. இதாங்க ஒரு இடத்துல பரணம் சொல்றாரு, அந்த மொட்டை தலையன் எலிஷா அங்கிருந்து வாரான். அந்த வெயில்ல அவனுடைய தலை என்ன செய்யுது, ஷைனிங் அடிக்கும். அவன் அந்த தர்ஷனத்தில் பார்த்தாரு. அவன் இருந்தது எப்போ? அதனால தான் ப்ராப்பர்ட்டி செய்து ரொம்ப கவனமா கையாளணும். அவர் சிலரை பார்த்து பேசுறாரு, நம்ம அது தப்பு வைக்கல சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு புக்கில் படிச்ச ஞாபகம் இருக்காங்க. அப்படி சொல்றாரு, அந்த மொட்டை தலையன் அந்த பிள்ளையெல்லாம் சொன்னாங்களாம், ஏன் மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ. அவனுக்கு கோபம் வந்துட்டு உடனே நினைச்சுதான் கரடிகள் வந்து இவங்களை பீரி போடணும், கரடியில் வந்து பீரி போடுச்சு. பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, அந்த அவனுடைய வழுக்கத்தலை அந்த வெயில்களை அவன் தலை ஷைனிங் ஆகுதுன்னா தரிசனத்தில் பார்த்தேங்கிற. இப்ப எரேமியா பார்க்கிறாரு, எப்போ உள்ள காட்சியை பார்க்கிறாரு பாருங்க. ஆதியாகமத்துக்கு முன்பே காலம் இது. ஏன்னா வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுது, பூமியானது வெளுமின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படிதானே. அடுத்த என்ன சொல்லுது, வானங்களை பார்த்தேன் ஒளியில்லாது இருந்தது அப்படின்னு இருக்குது. இதை வச்சு ஒரு இந்துக்களை கம்சாக்கிட்டு தெரியுமா? ஓடிட்டு சொல்ல முடியாது. நான் எப்போ மனசில் வச்சிருக்கேன், இந்த பூமியில எத்தனை உபதேசம் வந்திருக்கோம், எல்லாம் தெரிஞ்சுதான் வரும். ஆனா அது தீர்க்கதரிசி செய்திக்கு விரோதமாக கூட ஏற்கனவே. ஏன்னா என்ன சொல்லணும்னா, பிசாசு என்ன செய்யலாம், ஜனங்களை நம்ப வைப்பதற்காக ஒரு கருப்பொருளை எடுக்கிறார். ஒரு கதை வேணும்னா அதுக்கு ஒரு கருப்பொருள் வேணும். ஒரு சினிமா எடுக்கிறான், ஒரு சினிமா எடுக்கிறான், அதுக்கு ஒரு கதை வேணும் இல்ல. ஒரு சின்ன கதையா இருக்கும், அவர் அதை பெருசுபடுத்தி நினைச்சுவாரு, ஜனங்கள்லாம் அதை
கண்ணை தட்டாம பார்க்கணுங்கிற மாதிரி அவன் உருவாக்குறான். அதுக்கு உலகம் நினைச்சுக்குவோம் கிரியேட்டிவ் பவர். எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்களே கிரியேட்டிவிட்டி, ஒரு கற்பனை வளம் நிறைய இருக்கு. உன் கற்பனை இங்கிலீஷ்ல இருக்கு, இது கற்பனுடைய கற்பனை. அல்லையா? உன் கற்பனை கற்பனுடைய கற்பனையோட ஒத்து போகல அப்படின்னா உன் கற்பனை ஒண்ணுக்கும் உதவாது. பாருங்க, கருப்பொருள் என்பது பாருங்க, அந்த கருப்பொருள் பாருங்க, அதை எங்கிருந்து எடுப்பான் பிசாசு? அவனுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அவன் இங்க இருந்தா எடுக்கிறான், எடுத்து அதுக்கு தன்னுடைய சொந்த விளக்கம் கொடுத்து சொந்த அலங்காரம் பண்ணி மற்ற எல்லாத்தையும் சேர்த்து ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகும்போது சனங்கள் வஞ்சிக்கப்பட்டு அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லையா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஏவாள் பூமியில எல்லாருக்கும் தயாராக பத்திலா படிச்சுக்கீங்களா? ஆனா பூமியில எல்லாருக்கும் தகப்பன் இருக்கா? அப்போ இன்னைக்கு உலகத்துல பெண்ணை தெய்வமாக எல்லாரும் கூப்பிடுறாங்களா இல்லையா? அது ஏவாள். அதே பாருங்க, அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம். ஏவாள் முதலியா ஆனா முதலியா? இவ்வளவு அழகா சாஸ்திரி மாற்றிட்டாங்களா? அன்னையும் பிதாவும் முன்னே. முதல்ல அண்ணன், முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் அப்பா. முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் அம்மா. இதை ஏற்றுக்கிறாங்க ரெண்டே கூட்டம் தான் இருக்கு. ஒன்று இஸ்லாமியர், அடுத்த யூதர். உலகம் முழுக்க நீங்க கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க வெவ்வேறு பேர்ல பெண்களை ஆராதிக்கிறார்கள். பாருங்க, நீங்க இதுல இருந்து நம்ம நிறைய வசூல் பாடுறது நிறைய சாஸ்திரம் எடுக்கிறான். ஆகையினால தீர்க்கதரிசி அந்தந்த காலத்துல தீர்க்கதரிசியுடைய செய்தியோடு நாம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். ரொம்ப முக்கியம். சரி, இப்போ படிக்க படிங்க. பர்வதங்களை பார்த்தேன், பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. முதல்ல ஒளி இல்லாது இருந்தது, அப்படிதானே? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஒளியை என்ன செய்தது? திரும்ப எடுத்துட்டார். அவர் ஒளியை கொடுத்தார், அவர்தானே ஒளி. வெளிச்சம் அவர்தானே. அந்த வெளிச்சத்தை திரும்ப எடுத்துட்டார். இப்போ எல்லா டைமென்ஷனும் இருங்க, சரிதானே? வானங்களை பார்த்தேன், ஒளி இல்லாது இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. அதிர்ந்தன, பூகம்பம். பர்வதங்கள்லாம் அதிர்ந்து, எல்லா குன்றுகளும் அசைந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. இன்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை. மனுஷன் இல்லாத இந்த பூமியிலே லூசிபரை தேவன் காப்பாற்றுவதற்காக கேலூப் என்ற ஸ்தானத்துல ஏதேனிலே வச்சிருந்தாரு. எப்போ நம்ம ஆதாம், நம்ம இருக்கார நம்ம ஆதாம், நம்முடைய ஆதி தகப்பன், அதுக்கு முன்னால் உள்ள சம்பவம் இது வச்சிருந்தாரு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே மேட்டிமையாகி நான் தேவனுக்கு ஈக்குவலா இருக்கணும், தேவனை ஆராய்ச்சி மாதிரி ஜனங்கள் என்னையும் ஆராய்க்கணும், நான் உன்னதத்துக்கு ஏறணும் என்று ஆசைப்பட்டதுனால தேவன் அவனை பூமியிலே தள்ளினார். அவன் பூமியில வந்து விழுந்தான். பாருங்க, அவன் பூமியில வந்து விழுந்தான். பூமியை நிச்சயதான் நாசப்படுத்தினான். அவன் மட்டும் இல்லை, இது விஞ்ஞானம் என்ன சொல்ல தெரியுமா? அநேக வருஷங்களுக்கு முன்பாக, பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர், ஒரு வால்நட்சத்திரம் வந்து பூமியில மோதிட்டான். அதனால தான் பூமி வறுமையும் இப்படி ஆயிட்டு சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் ரீதியில் சொல்லுது. புரியுதா? அது ஒரு ஆங்கிள். பாருங்க, உங்களுக்கு சோம்பல் வச்சுக்கணும். நீங்க டாக்டர்கிட்ட போங்க, நீங்க பைபிள் சொல்லுது விசுவாசத்தால் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா அவன் அப்படியே பார்ப்பான். அவன் விஞ்ஞானத்தோடையா பார்ப்பான். அவன் என்ன செய்வான்? பிளட் எடுப்பான், சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்டிங் பார்ப்பான், என்னெல்லாம் குறை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பார். அல்லேலூயா. பாரு, நீ விசுவாசித்தா பைபிள் சொல்லுது அவருடைய தழும்புனால் குணமானும். இது இந்த வியூ வேற, விஞ்ஞான வியூ வேற. இப்படி எத்தனையோ ஆங்கிள் இருக்குங்க. நம்ம பார்க்கக்கூடியது வேகத்தை கூட தான் பார்க்கணும். இதுதான் நமக்கு கண்ணாடி, இது வழியே நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்க, படத்தில் பைபிள் சொல்லுது. இப்போ அங்கே என்ன சொல்லுது பாருங்க, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா, இந்த முதல் வசனத்துக்கு ரெண்டாம் வசனம் ஆதியாகமம் 1:1-2 கடையில் நடந்த பெரிய சம்பவம் இது. இது எப்போ நடந்தது? ஆதாமுக்கு முன்னாடி சம்பவம். பாருங்க, அடுத்த என்ன சொல்லுது பாருங்க. இப்போ அங்கே வந்துருங்க.
2ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1:2. பூமியானது பொன்னின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த ஆழம் முதல்ல சிருஷ்டிக்கப்படல. எல்லாம் கவனிங்க. இது என்ன ஆழம்? பாதாளம். ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 25:41 படிங்க. மேத்யூ 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் கொஞ்சம் நிறுத்துமா. பிசாசுக்காகவும் அவன் தூதர்கள். பிசாசுக்கு எந்த தூதர்கள் இருக்காங்க? நம்ம தேவனுக்கு புதிய ஏற்பாட்டுல 7 இருக்கிறாங்க. 7 சபைக்கால தூதர்கள் இருக்காங்க. அவனுக்கும் தூதர்கள் இருக்காங்களா? அப்ப பிசாசுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ஸ்தாபன ஊழியர்கள் யாருக்கு ஊழியம் செய்யறாங்க? அந்தி கிறிஸ்து ஊழியம் செய்றாங்க. அவங்க எல்லாம் பிசாசின் தூதர்கள். நம்மெல்லாம் தேவனுடைய தூதர்கள். இல்லையா? உண்மை இல்லையா? பாருங்க, அவனுடைய தூதர்கள் பிசாசுக்காகவும் அவனுடைய செய்தியை கேட்டு அவனுடைய வெளிப்பாட்டை வாங்கி பிரசங்கிக்கிற மற்ற ஊழியர்களுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆயத்தம் பண்ணப்பட்டது. அது ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல, இடையில ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார், பாதாளத்தை சிருஷ்டிக்கல. இப்போ ஒரு பாதாளத்தை சிருஷ்டிக்க வேண்டியது ஆயிற்று. ஏனென்றால் இந்த லூசிபர் அவருடைய கூட்டத்தையும் பூமிக்குள்ள ஒரு விசாலத்தை, அதாவது பாதாளத்தை உருவாக்கி அவர்களை உள்ளே வைத்து அடைத்து விட்டார். இப்ப பார்க்கிறான் பூமியை எழுதிட்டு வேதம் ஆழத்தின் மேல் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யாரு? லோகஸ். இதான் கிறிஸ்தவம். பாருங்க, லூசிபர் உள்ள இருக்கிறான். லூசிபர் அவங்க குடும்பம் உள்ள போயிட்டாங்க. இப்போ கூட தண்ணியால் கூடி இருக்கு. இப்போ தேவ ஆவியானவர் இல்லையா? நல்ல ஒண்ணு உங்களுக்கு நீங்க எதையுமே நாசப்படுத்த முடியாது. தேவன் அதை திருப்பி செய்ய வல்லவர். பிசாசு எவ்வளவுதான் செய்யும், தேவனால முடியும். பிகாஸ் he is the creator. அவருடைய வார்த்தையில அவருடைய வார்த்தை ஆவி ஜீவன். அதனால அவரால் திரும்ப ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ அவர் என்ன செய்யறாரு? திருப்பி ரெக்டிஃபை பண்றாரு. முதல் என்ன செய்யறாரு? let there be light. வெளிச்சம் உண்டாகட்டும் சூரியனிலிருந்து. எங்க வெளிச்சம் இல்லாம நம்ம பார்த்தோம்? வானங்களை பார்த்து வெளிச்சம் இல்லாது இருந்தது. இப்போ வானங்களுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? let there be light. எந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை திரும்ப கொடுக்கிறார். இப்போ வானங்கள் திரும்பவும் பிரகாசிக்கின்றன. அல்லையா? அப்படி தொடர்ந்து வந்து 6வது நாள் மனுஷனை உருவாக்கி, மனிதனே இப்போ எப்படி இவனை உருவாக்கணும்? அந்த தேவதூதனை ஆவியில உருவாக்கணும். அவன் பூமியில் இருந்து வானத்துக்கும் வந்தான். அங்க ஒரு கூட்டத்தை சம்பாதிச்சு நமக்கு விரோதமாக எழுப்பினான். ஆகவே இந்த ஆதாமை ஆவியிலே உருவாக்கி அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாமிசத்தில் ஒரு சரீரத்தை உருவாக்கி அதற்குள் ஆதாமை வைத்தார். இது பக்கம் போக முடியாது. புரியுதா? பூமியோட இது அது மேல வராது அப்படின்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படிதான். இந்த சரீரம் இங்க கூடாரத்தை விட்டு போக முடியாது. இந்த கூடாரம் உங்களை பூமியில இருக்கு, ஆவி மேல இருக்கு. ரெண்டுக்கு மத்தியில நம்ம விளையாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலிபீடத்தில் இருந்து, அதாவது நமக்காக பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தில் பரிந்து பேச ஊழியத்தை விட்டுட்டு அவர் வெளிப்படுத்தல் 10 சொன்னபடி இறங்கி வரும் பொழுது என்ன செய்யும்? கடைசி எக்காலத்தில் தேவ எக்காலம் நடக்கும். கடைசி எக்காலம் யாழாந்துடைய செய்தி. கடைசி எக்காலம் ஏற்கனவே பூமியில் இருக்கு. கடைசி எக்காலத்தில் தேவ எக்காலம், கடைசி எக்காலத்தில் தேவ எக்காலம். அப்படிதான் பிராப்டி பேசுறேன். நான் புக்கு கொண்டதில்ல, புக்கில் இருக்கு. வேண்டாம், நான் பேர சொல்லுதேன், வீட்டு வைப்பீங்க. அந்த செய்திக்கு பேர் பிளவு.
பேரா 248 படிங்க, அதுக்கப்புறம் பேரா 256 படிங்க. இந்த ரெண்டுலையும் சொல்லுவார். இந்த ரெண்டு என்ன சொல்றாரு? கடைசி முத்திரை திறக்கப்பட்டு கடைசி சூழல் செய்து அதை இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் செய்து அளிக்கும் பொழுது என்ன வருவார்? அல்லையா தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்தார். ஆக அது மாதிரி இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும், ஐயன் மீதுவா சமயம். அதுலேயும் அது பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு? ஐயன் மீது இதுதான் சமயமா, நாம் இப்பொழுதே இந்த மாடிகள் மேலாக ஏறி மேலே ஓடி போகலாமா, அந்த வல்லமை நம்மளை கொண்டு செல்ல போகிறதா அப்படிலாம் அவர் பேசுறார். ஆனால் 7ஆம் முத்திரையை முடிக்கும் போது அவர் சொல்றார், அவர் 7ஆம் முத்திரை திறந்தார், ஆனாலும் இன்னும் அது ஒன்று சொல்லாமல் விட்டார். மற்றவை மனவாட்டுக்காக திரும்ப வரும்போது நடக்கும். அப்போது என்ன நடந்தது? அப்போது புலப்படும். அதுவரை நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் செய்து கர்த்தருக்கு மகிமையாக பூமியில் ஜீவிப்போமாக. முடிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இதுதான்